ஆடும்போது நீ அவ்வளோ போய் டான்ஸாக பண்ணோம். மாஸ்டர் என்ன விஸ்வா என்னப்பா இப்படி ஆட்டேன். அதுதான் என் லைஃப்ல நான் ஸ்ட்ரகிள்ஸாக பார்த்தது அதுதான், பெரிய ஸ்ட்ரகிள்ஸாக தான். சரி, அந்த தாண்டி தான் வரணும்ப்பா. Hi, hello, வணக்கம் and welcome back to the show. And today we are going to meet a special person. And இவரை பத்தி சொல்லணும் அப்படின்னா மானாட மயிலாடல ஸ்டார்ட் பண்ணி இப்ப டான்ஸ்ல ஒரு சாம்ராஜ்யத்தையே உருவாக்கி இருக்காரு. டான்ஸ்னால இவருக்கு பெருமையா இல்ல இவருனால டான்ஸுக்கு பெருமையா? அத சொல்ல நீங்க யாருங்க? மாஸ்டர் 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 தொப்பி போட்டதுனால அடையாளம் தெரியல மாஸ்டர். Hi master. So yes, today we are going to have a chit chat with Vishwa Master. மாஸ்டர் 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 இன்டர்வியூ எடுக்கிறேன்னு வந்தேன், கீழே இப்படி உட்கார வச்சுருக்கீங்க. ஜாலியாக அப்படியே கம்ஃபர்டபுளாக இருக்கும். நம்மளை கூட கேமராமேன் தராங்க, கழுதிக்கு வாக்கப்பட்ட உதச்சு தானே இருக்கணும். ஓகே, இதான் நடந்தோம்ல. ஓகே, சொன்ன மாதிரி இதுதான் நிரந்தரம். ஓகே மாஸ்டர், இப்போ வந்துட்டு பல மேடைகள் கடந்திருக்கீங்க, பல விருதுகள் பார்த்துருக்கீங்க. அண்ட் இப்போ இந்த ஒரு ஜேர்னி, அதை தாண்டி இங்கே ஒரு ஸ்டூடியோ அப்படிங்கிற ஒரு விஷயம் எப்படி பார்க்குறீங்க? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எல்லாருக்கும் வணக்கம். பல ஸ்டேஜ்னால் பல கிளாஸ் நிறைய டான்ஸர்ஸ் வச்சுருக்கேன். சந்தர்ப்ப சூழ்நிலையில் என்னால் மெயின்டைன் பண்ண முடியல. கொஞ்சம் ஒர்க்கு பிஸியாக இருக்கும். சமாதான் கொஞ்சம் பிஸியாக இருந்தேன். அப்போ பிஸியாக, இப்போ பிஸியாக இல்லை. அந்த ஒரு ரீசன் தான். பட் ஆனால் ஒரு விஷயம் புரிஞ்சுது, ஃப்யூச்சரில் டான்ஸ் கிளாஸ் வந்து நம்ம குழந்த மாதிரி நம்ம கரெக்டாக வளர்த்தா அது நல்ல ஃப்யூச்சரில் சூப்பராக நம்மளை கொடுக்குன்றது நிறைய விஷயத்தில் பார்த்துட்டேன். இன்னொன்று நம்மளுக்கு தெரிஞ்ச தொழில் தான், அதனால். ஓகே, இந்த ஜேர்னி எப்போ மாஸ்டர் கரெக்டாக ஸ்டார்ட் ஆச்சு? லைக் இந்த டான்ஸ் அப்படிங்கிற ஒரு பேஷன் உங்களுக்கு வந்து ஒரு மாஸ்டராக உருவெடுத்து இல்லை ஒரு டான்ஸராக ஸ்டார்ட் ஆன டைம் எது? ஒரு கரெக்டாக எனக்கு தெரிஞ்சு அடுத்த வருஷம் 25 வருஷம் ஆகுது. 25 வருஷம்? ஆமாம். நான் 1999 லாஸ்ட்டில் அந்த மாதிரி டான்ஸ் இந்த கோயில் ப்ரோக்ராம்லாம் வரும்ல, அதை ஆடுறது. அப்புறம் வீட்டாண்ட ஒரு அண்ணன் வந்து கூப்பிட்டு அம்மாட்ட சொன்னாங்க, சூப்பராக ஆடுறாரு. அங்கேருந்து நிறைய இன்டர்வியூ சொல்லி போனாங்க. நடிகர் சாரில் போய் ஜெயந்தி மாஸ்டர்கிட்ட போயிட்டு கற்றுக்கிட்டேன். அதுக்கு முன்னாடி பிருந்தா மாஸ்டர் வீட்டுக்கு போனோம். எங்கள் ஓனர் டிஎஸ் ரங்கநாதன் இருக்கார், டிஎஸ் ரங்கநாதன், சுஷ்மா மேடம் இருக்காங்க. அவங்க தான் ஃபஸ்ட்டு எனக்கு ஆஃபீஸில் டான்ஸ் நல்லா ஆடுறான், இவனை வந்து அந்த லெவலுக்கு கூப்பிட்டு போது அங்கே போட்டாங்க. அதான் என்னை சேர்த்தாங்க. அங்கேருந்து படிப்படியாக வந்து ஒரு 2011 ஒரு கிளாஸ் ஒன்று வச்சேன். ஏன்னா அப்போ நான் பிஸியாக இருந்தேன், நான் கிளாஸ் மெயின்டைன் பண்ண முடியல. சரி, குரூப்பில் பசங்க என் கூட இருக்க டீமு, என்னோடய சீனியர்ஸ், அதுக்கப்புறம் சொல்லமா கலா மாஸ்டர், அவங்க தான் வந்து எனக்கு லைஃப். அதான் ஜெயந்தி மாஸ்டர் தான் கற்றுட்டு போனதுக்கப்புறம் செகண்ட் லைஃப் மானாட மயிலாடன்னு ஒரு மூலமாக தான் இன்றைக்கி நான் இங்கே உட்காந்து மெயின் ரீசன் கலா மாஸ்டர் தான். அங்கேருந்து அப்படியே ஸ்டார்ட் பண்ணி வீட்டில் 7 பேர் இருக்காங்க. கலா மாஸ்டர் வீட்டில் 7 பேர்ட்டையும் ஒர்க் பண்ணியிருக்கேன். ஓகே, 7 பேர், 7 அக்கா எனக்கு, 7 தெய்வங்கள் சொல்லலாம். அவங்க 7 பேருமே உங்களுக்கு 7 பேருமே வந்து அந்த மாதிரி உள்ள மாதிரி சூப்பர், இவனுக்கு என்ன பண்ணலாம் அப்படி சொல்லிட்டு என்னை தட்டி கொடுத்து முன்னாடி பண்ணாங்க. அவங்க அதான் என்னதான் இருந்தாலும் அவங்க தள்ளி விட்டாங்க. நம்ம அப்படியே இங்கே வந்தோம். இப்போ வந்து இங்கே நிற்கிறோம். ஓகே மாஸ்டர், இப்போ வந்துட்டு மானாட மயிலாடல உங்களோட ஜேர்னி, அதாவது லைஃப்பில் ஒரு செகண்ட் ஸ்டெப் அப்படின்னு சொல்லலாம் மானாட மயிலாட. அண்ட் அங்கே கலா மாஸ்டர் கூட ஒர்க் பண்ணியிருக்கீங்க, ஏகப்பட்ட மாஸ்டர்ஸோட ஒர்க் பண்ணியிருக்கீங்க, நிறைய கோரியோகிராஃப் பண்ணியிருக்கீங்க. அந்த மானாட மயிலாட ஜேர்னி கொஞ்சம் அப்படியே அந்த மலரும் நினைவுகள்னு சொல்லுவோம் இல்லையா, அதை பற்றி ஒரு ஃபியூ வேர்ட்ஸ் சொல்லுங்க மாஸ்டர். அது நினைச்சாவே ஜாலியாக தான் பாருங்க. 2007 ஆரம்பிச்சாங்க. 2007 செப்டம்பர் மாதம் தான் ஆரம்பிச்சாங்க. நல்லா ஞாபகம் எனக்கு. ஒரு ஸ்டார்ட் பண்ணாங்க, இந்த மாதிரி டான்சர்ஸ்லாம் வேணும், எனக்கு நடிகர் சாரில் ஒரு டீமாக இருக்கும் அப்படி இப்படின்னு ஃபஸ்ட்டு நான் வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஆண்டோ மாஸ்டர்னு இருக்கார், கலா மாஸ்டர் அசிஸ்டன்ட். ஸோ அவர் தான் வந்து ஃபஸ்ட் அவர் சாங்கில் தான் ஆள் இல்லைப்பா வாப்பா அப்படி கூப்பிட்டார். அங்கேருந்து அவர் ஒருத்தருக்கு ஸ்டார்ட் பண்ணி அப்புறம் 2 பேர் 3 பேர் அப்படின்னு ஒரு கட்டத்துக்கு போக போக எல்லா கொரியோகிராஃபரும் ஆட ஆரம்பிச்சேன். ஸோ எல்லா கொரியோகிராஃபரும் எனக்கு விஷயத்தை கற்றுக் கொடுத்தாங்க. இங்கே என்னன்னா காசு போன கடை விஷயம்டா, என்கிட்ட கற்றுக்குதுன்னா உனக்கு கற்றுக்குறேன், அதை வச்சு டெவலப் பண்ணு. அப்படி தான் நான் இன்னைக்கு என்னுடைய சீனியரும் என்னோட மாஸ்டரும் வந்து நிறைய விஷயம் கற்றுக் கொடுத்தாங்க. என் சிசிய புள்ளியும் அதான் கற்றுக் கொடுக்குறேன். எனக்கு என்ன தெரியுமோ நான் கற்றுறேன், நீ இதை வச்சு டெவலப் பண்ணி போகிறது உன்னோட திறமை. அதுதான் மலர் நினைவுகள்ன்ற லைஃப்ல தானப்பா. என் பாதி லைஃப் என்னன்னா கிட்டத்தட்ட ஒரு 15 வருஷம் இந்த கலைஞர் டிவி, இந்த டான்ஸ் ஷோ இப்படியே போச்சு இல்லை. ஒரு மாதிரி லைட்டு வெளிச்சம்
இந்த ஸ்டேஜ் கலர் கலர் காஸ்டியூமு அப்படியே போச்சு. சூப்பரான ஒரு லைஃப் அது. அது நிறைய சொல்லலாம். ஒரு நேரம் ஒரு 1 hour 2 hour போடுவோம். அண்ட் நீங்க மாநாட மயிலாடல இருந்த அந்த டைம் பீரியட்ல தான் சாண்டி மாஸ்டர் இன்னும் ஏகப்பட்ட பேர் வந்து பர்ஃபார்மர்ஸா ஜாயின் பண்ணி இப்போ வந்துட்டு ஒரு பெரிய மாஸ்டர்ஸா இண்டஸ்ட்ரியில ஒரு லீடிங் டான்ஸ் மாஸ்டரா பலம் வந்துட்டு இருக்காங்க. அண்ட் அவங்க கூட ஏதாவது ஒரு சின்ன சின்ன மூமெண்ட்ஸ் இப்ப அந்த மாநாட மயிலாட செட்ல இருந்திருக்கா? சாண்டி சாண்டி தான். அவர் தான் நம்மளுக்கு சீனியர். அவர் மோஸ்ட்லி நான் அவருக்கு அசிஸ்டண்டா ஒர்க் பண்ணிருக்கேன் மாணவர்ல. சாண்டி மாஸ்டர் அவர் கம்போஸ் பண்ணாரு. அவர் ஸ்டைல் தெரியல, ஊருக்கே தெரியும். ஃபுல்லா கால் தனிப்பட்ட முறையில் பார்த்தா நானே அவருக்கு ஃபேன் தான். நம்ம அந்த குரூப் ஆனாலுமே அவர் கூட இருந்தோம். நாங்களாம் எப்படின்னா அவர் வீட்டில் தான் நிறைய நாள் ஸ்டே பண்ணியிருக்கோம். நைட்டில் லேட் ஆகிடும். அவர் வீட்டில் போய் ஸ்டே பண்ணிட்டு அந்த எடிட்டிங்லாம் அவர் தான் கற்று கொடுத்தாரு. சும்மா தான் சொல்லுவாரு. நிறைய விஷயங்கள் பண்ணுவார். இந்த காமெடி பண்ணுறது, கான்செப்டில் சில விஷயங்கள் கிரியேட் பண்ணுறது, மிக்ஸ் பண்ணுறது, மிக்சிங்லாம் வந்து வேறமாக பண்ணுவார். மன்னவனே இல்லாமலாம் வந்து இன்னைக்கு வரைக்குமே எனக்கு அதுக்குன்னு ஒரு ஃபேன்ஸ் இருக்காங்க. மன்னவனே அதை பண்ணுவாரு. ஃப்ரீ அதை எப்படி நான் விட்டுருவாரு. இப்போ அவர் ஒரு சீக்வன்ஸ் வச்சிருப்பாரு. நானும் ஆனந்தம் வந்திருக்கேன் என் கூட 2 பேர் பார்ட்னர். நாங்கள் 2 பேருமே அப்படியே என்ன பண்ணுவோம், சாண்டி பாய் ஒரு விஷயம் பண்ணி விஷயம் நான் பண்ணுறேன். நாங்கள் 2 பேரும் அப்படியே ஒரு ஃபிக்ஸ் பண்ணி வச்சுப்போம். ஓகே ஸ்டேஜில் சாண்டி பாய் சில டைம் தெரியாது. சாண்டி நாங்கள் சில ஸ்டேஜில் பண்ணுறோம். அது செம்ம ஹைலைட் ஆகிடும். கூப்பிட்டு இந்த அப்ரிஷியேட் பண்ணுவாங்கல்ல, அதுதான். என்னதான் இருந்தாலும் இந்த அப்ரிஷியேட் பண்ணுறதுலாம் வந்து சாண்டியை அடிச்சிக்க முடியாது. நிறைய விஷயம் கற்றுக் கொடுத்தாரு அவர். ஃபர்ஸ்ட்லாம் எனக்கு எடிட்டிங்லாம் கற்றுக் கொடுத்துருக்காரு. இன்னொன்று ஜாலியாக இருக்கும். ரிஹர்சல் போனோம் வச்சுக்கலாம், டைட் பண்ண மாட்டாரு. ஒரு 3 மணி ரிஹர்சல் வாங்கலாம் அப்படின்னாரு. நாங்கள் அப்படி இப்படி ஒரு 4:30 5 மணி ஆகிடும் போகிறதுக்கு. ஏன் சீரியஸாக வச்சுப்போம் மூஞ்ச. ஏன் அப்படியே கிளம்பி போங்க. என்ன பாய் நினச்சிங்க, அப்படியே கிளம்பி போங்கடா, வெளில டீ கடி போங்க வரான் போயிட்டு அவங்க டீ சாப்பிட்டு சரி அப்படி அப்படியே அந்த மாதிரி வேலை வாங்குறது. ஸ்ட்ரிக்ட் ஆஃபீஸ்லாம் இல்லை. ஓகே. ஆனால் இப்போதான் வந்து ஷூட்டிங் பிஸி, டென்ஷனு, பெரிய ப்ராக்டிஸ்லாம் பண்ணுறாரு. சந்தோஷமா இருக்கு. நிறைய பேர் என்ன கேட்குறாங்க, சாண்டி பாய் வந்துட்டு அத்தை நீங்கள் எப்போ வர போறீங்க? பாய் போற ரூட்ல நான் பின்னாடியே வந்துடுவேன். லவ் யூ பாய். இப்ப சாண்டி மாஸ்டர் கூட சேர்ந்து ஒர்க் பண்ற சான்ஸ் கிடைச்சதா மாஸ்டர்? அது ஆஃப்டர் லாங் பீரியட் ஆஃப் டைம் இப்ப சாண்டி மாஸ்டர் நீங்க சொன்ன மாதிரி நிறைய இண்டஸ்ட்ரியில பெரிய பெரிய ஆக்டர்ஸ்க்குலாம் சொல்லி கொடுக்க ஆரம்பிச்சாரு. தளபதி விஜய்ல இருந்து பிரபுதேவா மாஸ்டர் வரைக்கும் எல்லாமே அவரும் கொரியோகிராஃப் ஒன்னா சேர்ந்து பண்ணிட்டு இருக்காரு. இப்ப ரீசன்ட் டைம்ஸ்ல எனக்காவது சாண்டி மாஸ்டர் விஸ்வா எங்க இருக்கீங்க, ஏதாவது ஷூட் இருக்கு வரீங்களா அப்படின்னு மாதிரி எல்லாம் கேட்டிருக்காரா? இல்ல ஏதாவது ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சதா சாண்டி மாஸ்டர் கொரியோகிராஃப் நீங்க? அப்படி இல்லை. நம்ம நிறைய பேர் சொல்லுவாங்க, ஏன் அவர் உங்களுக்கு கூப்பிடல அப்படின்னு கேட்பாங்க. ஏங்க நம்ம ஏறணுங்க ஃபர்ஸ்ட். அவர் எப்படி கஷ்டப்பட வந்தாருன்னு எனக்கு தெரியும். நான் கூட வந்து பார்த்தேன்ல அவரு எப்படி இந்த வந்தாரு. இன்னைக்கு ஒரு லெவலுக்கு வந்துட்டாரு அவரு. நிறைய பேர் சொல்றாங்க அவர் உங்களை கூப்பிடலாமே, உங்களை இது பண்ணலாமே. அவருக்கு ஒரு விஷயம் வந்திருக்கும் போது அவர் தான் அதை பார்த்துக்கணும். அவர் அங்க நிக்கணும். அவர் நின்று நான் அவனை கூப்பிடணும் அப்படின்னு நினைக்கும் போது தான் கூட முடியும் அவரால். நீ கூப்பிட்டா கூட முடியாதுல்ல. ஏன்னா அவரு இருக்காடனா நீங்க சொல்ற மாதிரி தளபதி ப்ரோமாஸ் தலைவருமே பண்ணிட்டாரு அவரு. ஸோ அவரோட ரேஞ்ச் வந்து வேற லெவல் ஆயிடுச்சு. ஆனா இப்போ நடுவில் ஃபோன்ல பண்ணா அட்டன் பண்ணுவாரு. நான் தான் வந்து இது பண்ணல. ஆனா பிஸியா இருக்காரு, அவர் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. ஒரு விஷயம் இருக்குல்ல, ஒர்க் பண்ணிட்டு சூப்பரா ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம போய் ஹாய் எப்படி பாருங்க அப்படி சொல்ல முடியாதுல்ல. ஏன்னா நம்ம அண்ணன் தம்பியா பண்ணிட்டு பாண்டியில இருந்துட்டோம். அவருக்கு நம்மளால டிஸ்டர்ப் ஆகக்கூடாது. நான் போய் அவருக்கு சும்மா டிஸ்டர்ப் பண்ணி என்னன்னா அவர் மனசு வருத்தப்படுற மாதிரியோ யோசிக்க கூடாதுல்ல. அவரு சரி உனக்கு கூப்பிட்டுக்கலாமே. அவருக்கு விஸ்வா வேணும் அப்படின்னா கண்டிப்பா கூப்பிடுவாரு. எனக்கு சாண்டி பாய் வேணும்னா நான் கண்டிப்பா கேட்பேன். ஸோ அதான் அண்ணனை வந்து சாண்டி பாய் என்னோட வயசு சின்ன வயசு தான், 8 வயசு. ஆனா இன்னும் சின்ன பையன் இல்ல எனக்கு தெரிஞ்சு 2 வயசு சின்னதா பையனில. ஆனா அது பாயின்றோம்ல, ஃபர்ஸ்ட் மீட்டிங் நம்ம எப்படி கூப்பிடுறோமோ செல்லம் கூப்பிட்டா கடைசியும் செல்லம் தான். அதனால பாய் கூப்பிட்டு பாய் அப்படியே. ஓகே மாஸ்டர், இப்போ சாண்டி மாஸ்டர் பத்தி சொல்லிட்டீங்க. அண்ட் நம்ம கலா மாஸ்டர் வந்துட்டு ஒரு சில விஷயத்துல ரொம்ப சீரியஸா இருப்பாங்கன்னு கேள்விப்பட்டிருக்கோம். அண்ட் வந்து ப்ராக்டிஸ் டைம்லயோ இல்லை பெர்ஃபார்மன்ஸ் வந்து ஒழுங்கா பண்ணனா நல்லா கோவப்படுவாங்கன்னு கேள்விப்பட்டிருக்கோம். கலா மாஸ்டர் கிட்ட நீங்க திட்டு வாங்கின மொமெண்ட் இல்லை அடி வாங்கின மொமெண்ட் ஏதாவது இருக்கா? கலா மாஸ்டர் அவங்க சீரியஸா, ஏன்னா ஃபீல்டில் நிற்கிறது பெரிய விஷயம் இல்லை. ஒரு லேடியா வேற லெவலில் அவங்க இன்னைக்குமே கலா மாஸ்டர் ஒரு அந்த சிங்கம். இப்போ நீ சொல்லும் போது லைட்டா பீஸ் இருக்குது. கலா மாஸ்டர் பேர் எடுத்தாலே பீதி. ஆமா அவங்க பேர். ஏன்னா அவங்கள்ட்ட நான் திட்டுவாங்க. எப்ப நான் டான்ஸ் தப்பா ஆடி திட்டு வாங்க மாட்டேன். சில ஸ்டேட்டில் பண்ணுவேன். நான் என்ன பண்ணுவோம், ஒரு லேட்டா போயிட்டு பேக்கை மாட்டி போவோம்ல, ஸ்டேஜில் பார்த்துட்டு போவாங்க அக்கா. இப்படி பார்த்துக்கும் போது அப்படியே சைலண்டா அவங்க தினம் பின்னாடி நிற்போமா, ஞாபகத்து இந்த மண்டை மேல கொண்டே மாத்துற மாதிரி பேக்கை மாத்துறோம். ஆடும் போது நீ அவ்வளோ போய் டான்ஸா பண்ணோம் பேக் அவர் ஆடினாங்க. அந்த திட்டுறது கூட அம்மா பிள்ளைங்க திட்ட மாட்டாங்க, படிக்கலாம் திட்டுவாங்கல்ல, அந்த மாதிரி தான் திட்டுவாங்க. தவிர இந்த
மூஞ்சால் அடிச்ச மாதிரி அவங்களை இரிட்டேட் பண்ண மாதிரி திட்ட மாட்டாங்க. அதே மாதிரி டான்ஸ் நானே இன்னைக்கு அப்படிதான். அவங்கள்ட்ட கத்துனதான் இன்னைக்கு நான் பசங்க சொல்லு ஸ்ட்ரிக்டா எங்க ஸ்ட்ரிக்டா இருக்கணும் அங்க ஸ்ட்ரிக்டா இருக்கணும். என் வேலை கரெக்டா வரணும். அதுக்காக அக்கா பண்றது 100% செம்ம. சூப்பர். கலா மாஸ்டர் கிட்ட இருந்து நீங்க எடுத்துக்கிட்ட ஒரு சில அட்வைஸ் அப்படின்னா இதெல்லாம் நான் வந்து கலா மாஸ்டர் கிட்ட நான் எடுத்துக்கிட்டேன், இந்த மாதிரி அட்வைஸ்ல எனக்கு கொடுத்துருக்காங்க, அதை நான் இப்போ வரைக்கும் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு இருக்க ஒரு சில விஷயங்கள். ஒருத்தரும் ஒரு விஷயம் இருக்கு. நான் கலா மாஸ்டர்கிட்ட வந்து நிறைய விஷயங்கள் தான் கூட இருக்கவங்களை வந்து எப்படி வளர்த்து விடணும். நான் மட்டும் போகாம தன் பசங்களும் வந்து போகணும். நான் டீ சாப்பிட்டா என் பசங்க டீ சாப்பிடணும். நான் பிரியாணி சாப்பிட்டா என் பசங்க பிரியாணி சாப்பிடணும். அதுக்கு முன்னாடி கலா மாஸ்டர் அக்கா இருக்கான், ஜெயந்தி மாஸ்டர் இருக்கான். அவங்கள்ட்ட ஆக்சுவலி அவங்க தான் எனக்கு ஃபர்ஸ்ட் குரு. ஆமா குரு அவங்க தான். அவங்கள்ட்ட என்ன விஷயம் கத்துனா ஃபீஸ் நான் ஸ்டார்டிங் ஃபர்ஸ்ட் மாசம் மட்டும் தான் ஃபீஸ் கட்டினேன். செகண்ட் மந்த் என்னால கட்ட முடியல. ஆனா ஒரே ஒரு சொன்னீங்க நல்லா இருப்பேன்னா வா உன்னால குடும்ப பூஜை கொடுக்குறாங்க 500 அப்படி அந்த டைம்ல 500 அதிகம் இல்லை. நான் சொல்றேன் 2000 எனக்கு அங்கே கம்மி பண்ணி நீ காசு பார்க்காதப்பா உன் திறமை இருக்கு வந்து கற்று சொல்லி இது பண்ண அது இன்னைக்கு வரைக்கும் எனக்கு ஃபாலோ ஆனது. யாரோ ஒரு பையன் எனக்கு ஃபோன் பண்ணி நான் என்னால் ஃபீஸ் கட்ட முடியாது, நான் டான்ஸ் கற்றுக்கணும், நீ டான்ஸ் கற்றுக்கோவா ஃபீஸ் பார்த்துக்கலாம் அப்படி சொல்லி தான் நிறைய பேர் வந்தாங்க. இன்னைக்கு கற்றுக்குறாங்க, கற்றுக்கிட்டு நல்லா சம்பாதிக்கிறாங்க, சந்தோஷம். ஓகே அது போதும். அதுதான் அவங்க கற்றுனேன். இன்னும் ஒருத்தர் ஒரு விஷயம் கற்றுனேன். அதுதான் வாழ்க்கையில கடைசி மூச்சு இருக்க வரைக்கும் கத்துக்கிட்டே இருக்கலாம், தப்பே இல்லை. இப்ப வந்துட்டு விஷா மாஸ்டர் அப்படிங்கிறது இண்டஸ்ட்ரியில நிறைய பேருக்கு தெரிஞ்ச ஒரு பேரா இருக்கு. அண்ட் நீங்க இப்ப வந்துட்டு ஒரு மயிலாப்பூர்ல ஒரு ஸ்டுடியோ ஓப்பன் பண்ணி சக்சஸ்ஃபுல்லா ரன் பண்ணிட்டு இருக்கீங்க. இந்த ஸ்ட்ரகிள் பீரியட்னு ஒண்ணு இருக்கும்ல, எப்பயா நம்ம மேல வந்துட மாட்டோமா, என்னடா நாம பெர்ஃபார்ம் பண்ணிட்டே இருக்கோம், நாம வந்துட்டு நம்ம எஃபர்ட்ஸை போட்டுட்டே இருக்கோம், இன்னுமே வந்துட்டு நம்ம பேர் வந்து வெளியே தெரியலையே, ஷைன் ஆக முடியலையே அப்படின்னு யோசிச்ச தருணங்கள் இருக்கா? நான் யோசிக்கிறத விட அந்த யோசிக்கிற டைம் எதுக்கு வேஸ்டா யோசிக்கணும் சொல்லிட்டு அடுத்து என்ன பண்ணதான் யோசி பண்ணேன். நம்ம யோசிச்சீங்க அப்படி வரல. ஆனா நல்லா அப்படிதான் சொல்றீங்க. ஆனா எனக்கு சாட்டிஸ்ஃபையா தான் இருக்கு என் லைஃப். ஸ்ட்ரகிள்ஸ் நீங்க சொல்ற மாதிரி ஒரு பெரிய ஷோல போயிட்டு நான் தலையை காமிச்சு அது மூலமா நான் வந்தேன்னா அது ஓகே. ஆனா நான் பண்ண ஷோலாம் பெரிய ஷோ தான். அது என்னமோ எனக்கு வர வேண்டியது லேட்டா வருதுன்னு தோணுது எனக்கு. கமல் சார் சொல்லியிருப்பாரு, உனக்கு வந்து ஒரு விஷயம் கிடைக்காம போது லேட்டாகாம தவிர கிடைக்காம இருக்காது. ஸோ கண்டிப்பா கிடைக்கும். ஸ்ட்ரகிள்ஸ் இருக்கு, பெரிய ஸ்ட்ரகிள்ஸ். இப்போ எனக்கு ஒரு 2 மாசம் முன்னாடி ஒரு விஷயம் நடந்தது வீட்டில். அது நிறைய பேருக்கு தெரியுமா தெரியல, என்னோட ஒய்ஃப் தவறிட்டாங்க. ஸோ அதுதான் என் லைஃப்ல நான் ஸ்ட்ரகிள்ஸா பார்த்தது. அதுதான் பெரிய ஸ்ட்ரகிள்ஸா தான். சரி, அந்த தாண்டி தான் வரணும் அவளுக்காக. அதான் அந்த ஹாஸ்பிட்டல் இந்த டைம்ல வந்து பசங்க கிளாஸ் ஃபுல்லா பண்ணது. அவங்க நேம் சொல்லலாம்ல? நேம் எதுக்கு, அவங்களே உள்ள கூப்பிட்டுலாம். அப்படியா? ரொம்ப மோசமானவங்க. பரவாயில்லையா? நாங்கெல்லாம் மோசமானவங்களே முக்கியமா. அவங்க அடிக்கடி பண்ணா பரவாயில்லப்பா, ஒரு மாதிரி அவனுங்க பாரு வாங்கப்பா இதெல்லாம் பாரு கொஞ்சம் பாரு. மைக்கேல் ஜாக்சன் தங்கச்சி நினைப்பு பவ்யமா வராங்க மாஸ்டர் நடிப்பு. இன்னொரு 3 பேர் இல்ல இப்பதானே உன்னை சொன்னாங்க நல்ல வேண்டு. இப்பதான் ஒருத்தன் ஷூட்டிங் கிளம்புனா, ஒருத்தன் வந்து அப்படியே சுத்தி நிற்பான், இன்னொருத்த வேலைக்கு போயிட்டான், இன்னொருத்த உடம்பு சரியில்லை. இந்த மாதிரி ஒரு டீம் இவங்க முக்கியமான டைம். நீ கேட்டது ஒரு கேள்வி, ஸ்ட்ரகிள்ஸ் இவனுக்கு முக்கியமான டைம்ல வரமாட்டானுங்க. வேலையில டைம்ல வந்து எல்லாம் கும்பலா வந்து நிற்பானுங்க. அந்த மாதிரி சதீஷ், சந்தோஷ், விஸ்வா, செல்வன்றவங்க வந்து இப்போ இந்த இடத்துல இல்ல. செல்வன் இன்னொரு ஃப்ரெண்டு இருக்காரு, அவர்லாம் வந்து கொஞ்சம் ஹெல்ப் பண்ணாரு. விக்கி நிறைய பெருசு, மேல்வின், வருண், பிரவீன், அவர் வந்து நாங்க செல்லமா குதிரை சொல்லுவோம். குதிரையா? ஆமா, நிறைய பேர் நினைச்சுக்கிட்டே இருப்பாரு. ஆமா, ஒரு மாதிரி அவன். கௌசல்யா, சுஜிபாலா, சந்தியா, அக்ஷயா, தோஷிகா, பூர்ணிமா, பிரீத்தி, நானே சொல்றேன் மைக்காட்டு தான். சந்தோஷ், பர்மா சந்தோஷ், விஷாலு, முரளி அண்ணன் நண்பர், மாதேஷ் அவங்க டேடி. இவர் வந்து ஜானி மாஸ்டர் இருக்காருல்ல, ரவு மாஸ்டர் கூட, அவர் கூட தான் இருக்காரு. அவர் பார்க்கணும்னா இவரை பார்த்தா போதும். அந்த மாதிரி இவரை பார்த்தா போதும். அவரை பார்த்து ரெண்டுக்கும் அந்த அளவுக்கு கூடவே இருக்காரு. ஸோ அண்ணனும் ஹெல்ப் பண்ணிருக்காரு. ஹெல்ப் மீன்ஸ் அந்த பாண்டிங் வாங்கல, ஃபேமிலி பாண்டிங் எல்லாமே வந்து ஆர்டர் பண்ற பசங்க. இப்பதான் வந்து நாங்க வந்து பிரபு மாஸ்டருக்காக ஒரு பெரிய ரெக்கார்ட் பண்ணோம். ஆமா ஆமா, இப்ப ரீசெண்டா நான் அதை கேட்கணும்னு நினைச்சேன். நம்ம மாஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு பிரபுதேவா மாஸ்டரை வச்சு ஒரு பெரிய ஈவெண்ட் ஒன்று நடந்தது. அண்ட் அதுல நீங்க ஒரு அவார்ட் வாங்கியிருக்கீங்க. அதுல நான் ஒரு அவார்டு வந்து நம்ம டீம் தான் ஒரு அவார்டு. ஏன்னா மெயின் வந்து விஷயம் நம்ம தான். ஒரு நமக்கு ஈவெண்ட் கம்பெனி பண்ணாங்க. இந்த டைம்ல அவங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லிடுறேன். ஏன்னா அவங்களுக்கு எனக்கு என்னதான் மன வருத்தம் இருந்தாலும்
நாகரிகம்னு ஒன்று இல்லை, பிஎஸ் ராக்ஸ் கம்பெனி, ஐபிடபிள்யூஆர் இவங்களுக்குலாம் வந்து இந்த டைம் தேங்க்ஸ் சொல்லிடுறேன். ஏன்னா என்ன இருந்தாலுமே நீங்கள் இல்லைன்னா இந்த ஈவெண்ட் நடந்திருக்காது. பட் நம்மளுக்கும் ஒரு அந்த சண்டை இருக்கு தான் செய்யும். லவ் யூ. பிரபு மாஸ்டருக்காக பண்ணணும் ரொம்ப நாள் பிளான் பண்ணும்போது அவருக்காக 100 நிமிஷம் பண்ணலாம், சரி 100 நிமிஷம் வெறும் பண்ணா நல்லா இருக்குமா சொன்னேன். 100 பாட்டா பண்ணலாம். அதை ஒவ்வொரு நிமிஷமும் 100 பாட்டு, சரி 100 பாட்டா என்ன பாட்டு பண்ண இஷ்டத்து பண்ண முடியாது, அவருடைய பாட்டு இது பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மௌன ராகத்துல பனி விழும் பாட்டுல ஓப்பனிங் ஃப்ளூட் வச்சிருப்பாரு, அந்த சின்ன சீக்வன்ஸ் சின்ன பையனா அதெல்லாம் ஸ்டார்ட் பண்ணி இப்போ மாஸ்டர் சாங் இருக்கும் பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் புது பாடலாம் வந்தது. பட் 100 சாங் நம்மளுக்கு அதுவே கம்ப்ளீட்டா இருந்தது. 100 நிமிஷம் நான் ஸ்டாப் ஆடிட்டோம். அது பெரிய விஷயம் என்னன்னா எடிட்டிங்ல இருந்து எல்லாமே நம்ம பண்ணிட்டோம். ஓகே. குழந்தைங்க வந்து அந்த 25 நாளுமே வந்து கூட ப்ராக்டிஸ் பண்ணானுங்க, கத்துக்கிட்டாங்க. அந்த முகம் சுழிக்கிறது இல்ல நம்ம யாருக்காக பிரபு மாஸ்டருக்காக அப்படின்றத தவிர்த்து நான் கூப்பிட்டு வந்தாங்கல்ல, இதுதான் இந்த லவ். ஏன்னா பிரபு மாஸ்டர் அன்னைக்கு எல்லாம் பாராட்டினாரு, ஃப்ரண்ட்ல இருந்து பார்த்தாரு. நம்ம முன்னாடி நின்ன ஒரு 30 பேர் பின்னாடி குழந்தைங்க, அந்த குழந்தைங்க தேங்க்ஸ் சொல்லுங்க டைம்ல. ஏன்னா நம்ம பின்னாடி தான் ஆடுவோம், தெரிய மாட்டோம், தெரிஞ்சோம் பிரபு மாஸ்டர் மேல உயிர், டான்ஸ் மேல இருக்க உயிர் இன்னும் வந்த எல்லாருக்குமே வந்து நான் இந்த டைம் தேங்க்ஸ் சொல்லிடுறோம். அந்த பேச முடியல அன்னைக்கு, ஸோ இதை யூஸ் பண்ணி இந்த டைம் தேங்க்ஸ் சொல்லிடுறோம். பிரபுதேவா மாஸ்டர் உங்ககிட்ட இல்ல நீங்க பிரபுதேவா மாஸ்டர் கிட்ட பேசின ஒரு சில விஷயங்கள் அந்த ஈவெண்ட் அப்ப அதான் முடிஞ்சதுக்கப்புறம் அவர் ரொம்ப நேரமா நாங்கள் ஸ்டார்ட் பண்ணும்போது நான் நடுவில் நினைச்சேன் டாபா இருக்குமா தெரியலையே, நம்ம காலியாடுவோம் போது அப்படின்னு. ஆனா மாஸ்டர் ஏறணும்னு நின்ட்டாரு. அவ்வளவு பெரிய ஆளு, அதான் உலகமே பாக்குற வியந்து பாக்குற ஒரு பெரிய லெஜெண்ட் அவர். நாங்க ஆடுறத பத்தி எங்களுக்கு மரியாதை கொடுத்து அந்த டான்ஸ் பார்த்து நிக்கிறாரு. எங்களுக்கு எங்கிருந்து எனக்கு வந்து தெரியல, ஜாலியா அந்த டைம்ல பிரபு மாஸ்டர் போய் பார்த்தோம், ஆடணும், மேலே போனோம். முடிஞ்சதுக்கப்புறம் தெரிஞ்சு போச்சு அவரை பார்க்க முடியாது, க்ரௌட் வந்துடும். நான் மட்டும் சைலண்டா பின்னாடி போயிட்டு மாஸ்டர் இப்படி உட்காந்தாரு. மாஸ்டர் என்ன ஏ விஸ்வா என்னப்பா இப்படி ஆட்ட மாஸ்டர், எனக்கு ஆட்டோமேட்டிக்கா கை போச்சு. நிறைய பேர் நினைக்கலாம் எது கையெழுத்து கும்பிடுறேன்னு. அந்த லிரிக்ஸ் பார்த்துருவீங்க, குல தெய்வம். நான் ஸ்கூல் படிக்கும்போது நான் ராசையா பாட்டுல இப்படி இந்த மூணு போட்டுப்படல, அதை பார்த்து ப்ராக்டிஸ் பண்ணியிருந்தேன் வாசல்ல பாய போட்டு. அப்படி இருந்து என் பக்கத்துல இங்க இருக்காரு, தொடர அளவுல இருக்காரு, கை இப்படி போய் ஆட்டோமேட்டிக்கா எனக்கு. அவருக்கு ஐஸ் வைக்கணும், காக்கா பிடிக்கணும், அந்த இதெல்லாம் இல்ல. அவருக்கு ஐஸ் வச்சு நான் நீ பாத்தாரா சந்தோஷமா, இதுக்கப்புறம் அவர் எனக்கு கூப்பிட்டாலும் சந்தோஷம், கூப்பிடலாம் சந்தோஷம். நம்ம நினைப்புல இருப்போம்ல, மொட்டை மொட்டை நினைப்புல இருக்கும் அவருக்கு. நான் இப்படி ஒரு இருந்தால ஆமா அது சொன்னேன். இவ்வளவு நாள் எங்க போறேன் பார்க்கவே இல்லையப்பா மாஸ்டர், இல்ல மாஸ்டர் ரொம்ப சமப்பா பசங்களாம், அதுவும் நீங்க கூட உன் டீம் அடுல ஒண்ணு அவங்க வந்து வீட்டுல முடிச்சு ஆறானுங்க. அண்ணன் சூப்பர் போட்டோ எடுதான் சொன்னோம். இல்லப்பா நானே கூப்பிடுறேன் உங்களை, ஏன்னா இங்க நிறைய பேர் இருக்காங்க, நீங்களும் உங்க டீம் மட்டும். மேனேஜர் சார் ஃபோன் பண்ணாரு, மாஸ்டர் ஊருக்கு போயிருக்காராம். வந்தோடனே முதல் வேலை போட்டோ எடுக்கணும். போட்டோ வந்து கிளாஸ்ல பெருசா மாட்டின், அதுதான் வெயிட்டிங். ஒரு 4 லைன் பாடுறதுக்கு முன்னாடி உண்மையாலுமே ப்ரொஃபஸர் சிங்கர் யாராவது மன்னிச்சிடுங்க, ஏன்னா எந்த பாட்டு பாடுறது கானா பாட்டு தான் வரும். அது ரொம்ப பிடிச்ச பாட்டு, என் ஒய்ஃப் ரொம்ப பிடிச்ச பாட்டு. ஒரு பொழுதேனும் உன்னோடு சேர்ந்து வாழணும், உயிர் பிரிந்தாலும் அன்பே உன் மார்பில் சாயணும். மாஸ்டர் 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 சரி மாஸ்டர் இப்போ சில்லு தானே? ஓகே ஓகே. அண்ட் நீங்கள் பாட்டு பண்ணாதான் ரொம்ப எமோஷனல் ஆயிடுறீங்க. பசங்களை வச்சு ஒரு டான்ஸ் பர்ஃபார்மன்ஸ் பண்ணி உங்களை சில் பண்ணலாம் அப்படின்னு ஒரு ஐடியா. இதே மாதிரி ஒரு சூப்பரான வீடியோ உங்களுக்கு மீட் பண்ண அடுத்த பாய் ஃப்ரம் மீ ஜெயகிருஷ்ணன்.